கலைஞரின் குடும்பம். எல்லாரும் அரசியலுக்கு வராங்க. அரசியலுக்கு வராம அதிகாரத்துக்கு வர முடியாது. எங்கள் அப்பா முதல்வராக இருக்கிறாரு அப்படின்ட்டு நாங்கள் போய் தொழில் மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் அரசியலுக்கும் குடும்பத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு விமர்சனம் பண்ணலாம். மகன், மனைவி, பேர பிள்ளைகள், மகள் என்று எல்லாரையும் அரசியலில் ஈடுபடுத்தி போராட வைத்து அந்த கருத்துக்களை மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்து, அது ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது. நமக்கு குடும்பம் இல்லை, எனக்கு இல்லை, மோடிக்கு இல்லை, அதனால் குடும்பத்தில் யாரும் அரசியலுக்கு வரல. குடும்பத்தில் இருக்கிறவங்க குடும்பத்தை அரசியல் படுத்தணும், அதுதான் முக்கியம். கலைஞர் பேசுகிற அரசியலை ஸ்டாலின் பேசணும், ஸ்டாலின் பேசுகிற அரசியலை உதயநிதி பேசணும், உதயநிதி பேசுகிற அரசியலை அவருடைய பிள்ளை பேசணும். அப்ப குடும்பத்தை அரசியல் படுத்துவதுங்கிறது முக்கியமான பணி. தலைவர் பேசுறது பிள்ளைக்கு தெரியாதுன்னா மேடைக்கு ஒன்று வீட்டுக்கு ஒன்றாங்கிற மாதிரி ஆகும், முரண்பாடாகாது. தலைவர் பேசுறது பிள்ளைக்கு தெரியலன்னா இப்போ என்ன அர்த்தம்? மக்களுக்கு மட்டும் உபதேசம் பண்ணலாம், தன்னுடைய மனைவிக்கு சொல்லலை, பிள்ளைக்கு சொல்லலன்னு ஆகும். கலைஞர் எடுத்த அதே வாளை அண்ணன் ஸ்டாலின் ஏந்தி நிற்கிறார், அந்த போர் வாளை ஏந்தி நிற்கிறார் என்றால் கலைஞரிடம் இருந்த அந்த வீரம் அண்ணன் தளபதியிடம் இருக்கிறது. அதனால் அந்த போர் வாளை ஏந்துகிறார். அந்த அரசியல், பெரியார் பேசிய அரசியல், அண்ணா பேசிய அரசியல், கலைஞர் பேசிய அரசியல், இன்றைக்கு தளபதி பேசுகிறார். அந்த தொடர்ச்சி. இதை போய் நீ குடும்ப அரசியல் போய் கொச்சைப்படுத்திட்டா, கனிமொழியும் பேசுகிறார், உதயநிதியும் பேசுகிறார். சம்பந்தம் இல்லாம அவங்களுக்கு கலைஞர் பேசுற அரசியல் தளபதிக்கு தெரியாதுன்னா அது பெரிய தப்பு, பிழை. இப்ப ஊருக்கு உபதேசம் பண்றாரு, வீட்டுக்கு ஒன்றும் சொல்லலன்னு ஆயிரும். அரசியல் படுத்துதல். இப்ப மோடி இங்கே வந்து என்ன பட்டியலை வாசித்தார்? திமுகவையும் திமுக குடும்பத்தையும் விமர்சிக்கிறார். இதுவா ஒரு பிரதமருக்கு அழகு? நீ தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் சொல்லுங்க, சமூக நீதியை பற்றி ஒரு நிலைப்பாடு என்ன? ஓபிசி இடஒதுக்கீடு பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வந்துச்சு. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை கண்ணை மூடிக்கிட்டு படிச்சா திமுக தேர்தல் அறிக்கை மாதிரியே இருக்கு. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை கண்ணை மூடிக்கிட்டு படிச்சா விடுதலை சிறுத்தைகளின் தேர்தல் அறிக்கை மாதிரியே இருக்கு. அது ஒரு தேசிய கட்சி. ஏன்னா இந்தியா கூட்டணியை உருவாக்கிய அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தாக்கம், இன்ஃப்ளூயன்ஸ் நேஷனல் லெவல்ல போகுது. அதனால்தான் பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி சொன்னாரு, நீ என்ன ஆட்டம் போட்டாலும் தமிழ்நாட்டு மக்களை உன்னால ஜெயிக்க முடியாது. யூ நெவர் வின் தமிழியன்ஸ். நீ ஏதோ ஆட்டம் போட்டு கிடக்கிற, அவங்கள சாதாரணமா நீ குறைச்சி மதிப்பிடுற. இந்தியாவில் தனித்து ஒரு தீவு போல கருத்தியல் சார்ந்து இயங்குகிற மாநிலம் தமிழ்நாடு. அப்படி ஒரு நிலையை வளர்த்தெடுத்தது பெரியாரின் அரசியல் வாரிசுகள், அண்ணா, கலைஞர், தளபதி ஸ்டாலின் போன்றவர்கள். இல்லைன்னா எப்போ ஊதிட்டு போயிருப்பாங்க ஆர்எஸ்எஸ் காரங்க. பெரியாரை வீழ்த்த பார்த்தார்கள், முடியவில்லை. அண்ணா முளைத்தார். அண்ணாவை வீழ்த்த பார்த்தார்கள், முடியவில்லை. கலைஞர் முளைத்தார். கலைஞர் அரை நூற்றாண்டு காலம் தமிழ்நாட்டின் அரசியல் அச்சாணியாக இருந்தார். ஒன்று அவரை எதிர்த்து பேசணும், இல்லைன்னா ஆதரித்து பேசணும், அதான் அரசியல். எம்ஜிஆர் என்றால் கலைஞர் எதிர்ப்பு, ஜெயலலிதா என்றால் கலைஞர் எதிர்ப்பு, மற்றவர்கள்லாம் ஆதரவு. தமிழ்நாட்டு அரசியலே கலைஞர் எதிர்ப்பும் கலைஞர் ஆதரவும் தான். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் அப்படி உருண்டோடின. அவ்வளவு பெரிய ஆளுமை அவர். ஏன்? கொள்கை, கோட்பாடு ஆகியவற்றில் அவருக்கு ஒரு தெளிவு இருந்தது, தொலைநோக்கு பார்வை இருந்தது. அதை இன்றைக்கு அவர் உள்வாங்கிக் கொண்டதனால் தான் இதை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தோழர்களே, தளபதி ஸ்டாலின் அவர்கள், அண்ணன் ஸ்டாலின் அவர்கள், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 40 தொகுதிக்குள்ள பிடிச்சிக்கிட்டு நமக்கு ஏன் வம்புன்னு உட்கார்ந்துக்காம தேசிய அளவில் தன்னுடைய களத்தை விரிவுபடுத்தி இருக்கிறார். அவர் அங்கே வேட்பாளர் நிறுத்தாமல் இருக்கலாம். உத்தரப்பிரதேசத்தில், பீகாரில் இவருடைய அரசியல் அங்கே களம் காண்கிறது. என்ன அரசியல்? பாசிச பாஜக அரசை வீழ்த்துவோம், இதான் அஜெண்டா. சிங்கிள் அஜெண்டா, ஒற்றை செயல் திட்டம். பாசிச பாஜக அரசை வீழ்த்துவோம். அதனால் அந்த முயற்சியால் உருவானதுதான் இந்தியா கூட்டணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.